வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அனைத்து வகையான ரேஷன் கடைகளிலுமே தற்சமயம் சில முக்கியமான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கிட்டத்தட்ட அனைத்து வகையான ரேஷன் கடைகள்லையுமே இதை பின்பற்ற சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டில் இதை உடனடியாக செய்து முடிப்பது அவசியமான ஒரு விஷயம். ஸோ ரேஷன் கார்டை இதை முடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் உங்கள் ரேஷன் அட்டை செயல்பாட்டில் இருக்கும். இந்த ஆதாரமானது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று போன்ற ஒரு சூழலை அடிப்படையாக கொண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய விதிமுறைகளை விளக்குகிறது. குறிப்பாக போலி ரேஷன் அட்டைகளை ஒழிக்கவும், முறைகேடுகளை தவிர்க்கவும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு போன்ற நடவடிக்கைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் இதில் கூறப்பட்டிருக்கிறது. குடும்ப தலைவிகள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இந்த மாத இறுதிக்குள் KYC நடவடிக்கைகளை முடிக்காவிட்டால் ரேஷன் விநியோகம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது. தமிழக அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை தடுக்க CCTV கேமராக்கள் பொருத்துதல், செல்போன் இணைப்பு போன்ற மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் அளிக்கிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை பெறலாம் என்பதில் வலியுறுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ரேஷன் விநியோகம் மேற்கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு மாற்றங்கள் குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மத்திய அரசு உணவு தானியங்களை வழங்கி கொண்டு வருகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த KYCயை முடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே தகுதி உள்ளவர்களுக்கு தான் இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாமே தகுதி உள்ளவர்களுக்குத்தான் இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாமே கொன்று சென்று அடைகிறதா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்கலாம். ஸோ சரிபார்ப்பை இந்த EKYC குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் EKYC சரிபார்ப்பை முடிக்காதவர்கள் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றாங்க. இது இலவச அரிசி மற்றும் கோதுமை விநியோகத்தை நிறுத்திவிடும். ஸோ டோட்டலாக இலவச அரிசி கோதுமையுடைய விநியோகத்தை இது அப்படியே பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிடும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ போலி ரேஷன் அட்டைகள் தகுதியற்றவர்களின் பெயர்களையும் நீக்குவதற்காகவே இதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த புதிய ரேஷன் கார்டோடைய விதிமுறைகள் அப்படின்றது என்ன? ஸோ புதுசாக இந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சில விதிமுறைகள். தமிழக ரேஷன் அட்டைதாரர்கள் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் NPHH, PHH, AAY இந்த இவர்களுக்கு மட்டும்தான் முக்கியமான பங்களிப்பு அளிக்கிறாங்க. இந்த அதிரடி மாற்றம் 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க, அதை ரத்து செஞ்சுருக்காங்க. அரசு நடத்திய ஆய்வில் சுமார் 3 கோடி போலியான அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ள இது தகுதியானவர்களின் உரிமையை பறிக்கிறது. ஸோ இதனால் அரசுக்கு 20 கோடி நிதி இழப்பு. போலியான அட்டைகள் மூலம் வழங்கப்பட்ட சலுகைகள் அரசுக்கு சுமார் 20,000 கோடி வரை நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நீண்டகால சிக்கல்களுக்கு தீர்வு. ஒரே நாடு குடும்பத்தின் பல அட்டைகள் வைத்திருப்பது மற்றும் தகுதியற்றவர்கள் சலுகைகளை பெறுவதை தடுக்க இந்த விதிமுறைகள் பொருத்தப்பட்டுள்ளன. புதிய தொழில்நுட்ப வசதிகள் அனைத்தும் ரேஷன் கடையில் இனி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். CCTV கண்காணிப்பு. முறைகேடுகளை தவிர்த்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் இனி CCTV கேமராக்கள் கட்டாயம் பொருத்தப்படும். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் 28 மாநிலங்கள் 80 கோடி மக்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்கள் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். துல்லியமான அளவு மற்றும் தரம். புதிய மாற்றங்கள் மூலம் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற சரியான அளவில் மக்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். ஸோ நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய 3 பணிகள். EKYC அப்டேட்டுங்க. இந்த மாத இறுதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் EKYC விவரங்களை சரிபார்க்க வேண்டும். ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு. ரேஷன் கார்டின் ஆதார் மற்றும் மொபைல் பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் சரிபார்ப்பு. இனிமேல் கைரேகை அல்லது கண்விரி ஐரிஸ் சரிபார்ப்பு செய்த பிறகு தான் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாய பணிகள் EKYC, ஆதார் சரிபார்ப்பு, பயோமெட்ரிக் 3மே சரி வச்சுக்கோங்க. இதை தவறிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். காலக்கெடுவுக்குள் அப்டேட் செய்யப்படாத அட்டைகள் உடனடியாக செயலற்றதாக அல்லது ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மானிய பொருட்கள் நிறுத்தம். விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு மானிய விலையிலான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதை பின் பண்ணி தாங்க தற்சமயம் ரேஷன் கடைகளில் பொருட்களை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே சீக்கிரம் முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடித்த ஜாக்பாட் அப்படின்னு கூட
கூட நம்ம சொல்லலாம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டுக்கு முதல்வர் அவர்கள் விரைவில் 2500 வழங்க இருக்காங்க. அதுக்கு இது தேவைப்படுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 1/6/2026 முதல் இது எல்லாமே நடைமுறையில் கொண்டு வாங்க. அதுக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.